கேட்ட சார்ல்ஸ் பர்ஜன்னா பிரசங்கிகளின் இளவரசன்னு சொல்லி லண்டன்ல அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் மிகப்பெரிய தெய்வ மனுஷன். அவருடைய புக் ஒன்று ரொம்ப சூப்பரா இருக்கும். முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. லெக்சர் டு த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப ஆழமா எப்படி பிரசங்கிப்பதுன்னு எழுதியிருக்கிறாரு. நீங்க முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த சீக்ரெட் கம்மிங்கை பத்தி ஃபிக்ஷனல் அண்ட் அன்ஸ்கிரிப்சரல் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இட்ஸ் a கிரேட் டெல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இது ஒரு கற்பனை கதை, இது பிப்ளிக்கலா இல்ல, இது ஒரு மாயைன்னு சொல்லி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 1800களில் வாழ்ந்தவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இதை எதிர்க்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு போதனை வேதத்தில் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முல்லர், நான் அப்போ சொன்னேன்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்றாரு, போல்டா ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஐ ரிஜெக்ட் த சீக்ரெட் ராப்சர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஜார்ஜ் முல்லர் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஆஸ்வால்டு ஜே ஸ்மித்துங்கிற தேவ மனுஷனும், இவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை மகத்துவமாக செஞ்ச தேவ மனுஷர்கள், இவங்க இப்படிப்பட்ட ப்ரீ ட்ரிப்பை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அநேகர் உண்டு.